ஸோ கம்பெனியோட LOE லெட்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது கண்டிப்பாக மெயின் இம்பார்ட்டண்ட்டு, இது வேணும். அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட், இது கண்டிப்பாக கேட்குறாங்க. இது இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது மெயின் இம்பார்ட்டண்ட்டு. தேர்டு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கோர்ஸ் முடித்த சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக மெயின் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்படி உள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டோம்னா அங்கேருந்து வீட்டுக்கு ரிஜெக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்களா. இது பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் லெட்டர் பார்த்திங்கன்னா இது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்ளைட் ஏற முடியும். இது இல்லைன்னா அவன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அங்கே போய் இங்கே போய் எடுத்துன்னு சொல்லிட்டு அங்கே அலைய விடுவான். ஸோ அலைய விடுறதுனால இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இம்பார்ட் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டோ அண்ட் CDC, letter of employment and flight tickets, and then letter of employment letter, bonafide certificate, reference letter, DG shipping ஓட certificate, DG shipping ஓட நம்ம கோர்ஸ் இந்த ட்ரைனிங் கோர்ஸ் நம்ம முடிச்சிருப்போம். அந்த கோர்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஒரு காப்பி, கலர் ஜெராக்ஸ் ஒரு காப்பி, நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு காப்பி, டோட்டலாக 3 காப்பி எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான், ஃபினிஷ். ஒரு 10 டிஷர்ட்டு, அப்புறம் வந்து ஒரு 3 ஜீன் பேண்ட்டு, அப்புறம் வந்து 2 சட்டு, 4 சாக்ஸு, ஷார்ட்ஸ் 4, அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஃபார்மல்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேண்ட்டு 2 சட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 சோப்பு, ஒரு 4 பேஸ்ட்டு. ஏன்னா 8 மாதம் இருக்கிறது ரொம்ப தான் இருக்கும். அப்புறம் வந்து மெடிசன் எடுத்துருக்கேன். மெடிசன் வந்து ஒரு 4 மாதம் மெடிசன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து போகிறது சென்ட் பாட்டில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சரி போகிற வழியில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நான் பருத்தி வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 8 பருத்தி. அதுக்கப்புறம் வந்து மெயில் பேப்பர் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் மெயின் ஐட்டம் வச்சுருப்பேனே, எங்கே இருக்கேன்னு தெரியல. இது வந்து USB சார்ஜர். இது இருந்தால் தான் நம்ம அங்கே போய் சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆயில்மெண்ட், அது வேணாம். ஸ்பீக்கர், சின்ன குட்டி ஸ்பீக்கர் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ரூமில் போர் அடிச்சதுன்னா ஸ்பீக்கர் போட்டு மனசை தீர்த்துக்கலாம். வச்சுருக்கேன். வேணா ஒரு சின்ன ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அங்கே நோட் புக்கும் அமௌண்ட் செலவு. ஸோ அந்த அமௌண்ட்டு கம்மி பண்ணுறதுக்காக ஒரு நோட் புக், சின்ன நோட் புக் வாங்கிட்டு வந்து மெயினாக ஒரு ஷீட்டு. அங்கே வந்து குளிர் அதிகமாக இருக்குமா. ஸோ அந்த டைமில் நம்மளோட உடம்பு எல்லாமே வந்து ட்ரை ஆகிறதுக்காக நெவ்வியாக சாஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி க்ரீம் ஒரு 8 வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வாட்டர் பாட்டில், ப்ரெஸ்டீஜ் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். ஆனால் இது வந்து இது எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு வாட்டர் ஃப்ரீ. இது எடுத்துகிட்டு போகலைன்னா ஒரு கேன் தண்ணி டெய்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா $2-3 வாங்கணும். ஸோ $1 கம்மி பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். எங்கே இருந்துக்கிறோம். அவ்வளோதான், என்னோடய லக்கேஜ் டோட்டலாக முடிஞ்சிச்சு. ஸோ லாக் பண்ண போகிறேன். அமுக்கு அப்படியே, அதெல்லாம் அமுக்கு வேணாடா, அப்படியே அமுக்குடா, சாமி மட்டும்